NSL Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Chera Home Junction, Sundarapuram, Coimbatore. சேர்ந்து வாங்க சேராவுக்கு வாங்க. சின்ன வயசுலயே நிறைய படிக்கிறதுல ஆர்வம், குறிப்பா நாட்டை பத்தி படிக்கிறதுல. ஸ்கூல்ல NSSல முன்னால நின்று எல்லா வேலையும் எடுத்து பண்ணுவோம். ஒரு வில்லேஜுக்கு போய் வில்லேஜ்ல எல்லா வேலையும் பண்ணுவோம், சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாம். சோ அந்த மைண்ட் இருக்கிறதால எனக்கு RSS ஓட தொடர்பு காலேஜ்ல வந்துச்சு. ஒரு பக்கம் இந்த அமைப்புல வேலை போனாலும் எஜுகேஷனை காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லாத்துலயும் நல்ல மார்க். நம்ம போராட்டம், ஆர்ப்பாட்டம், காஷ்மீர் பிரச்சனை, நாடு அப்படிலாம் அடுத்த லெவலுக்கு போயிட்டோமா. அதனால மனசுக்குள்ள MSc படிச்சுட்டு திருப்பி ஒரு வேலைக்கு போயிட்டு சே நம்ம வாழ்க்கை அது இல்லப்பா, நம்ம சுதந்திரமா இருக்கணும். ஒரு தடவை காலேஜ் ஹாஸ்டல்ல தண்ணி வரல, போராட்டம் பண்றோம். காலேஜ்ல உண்ணாவிரதம் உட்கார்றோம். காலேஜ்ல பிரின்சிபல் எங்க அப்பாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்க பொண்ணா நீங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருங்க, இங்க இருந்தா நாங்க உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரு என்னங்க, என் பொண்ணு உயிர் போகணும்னா எங்க வேணாலும் போகுங்க, பரவாயில்லைங்க, நீங்க அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் எங்களை பயமுறுத்த முடியாது, அவ இங்கேயே படிக்கட்டுங்க, பாக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. நானும் ஸ்டூடியஸ், பட் நிறைய ஃபன் பண்ணிப்போம். படம் பார்க்க போறது, அது நிறைய படம் பார்ப்போம். ரோஜா படம் அப்ப வந்தது பாருமா. ஓகே, எல்லாரும் போய் உட்காந்து அப்படியே அந்த தேசிய கொடியை அவங்க எரிக்கும் போது நாங்கெல்லாம் பாரத் மாதா கி ஜெய் என்ன அப்படியும் ஒரு பண்ணெல்லாம் பண்ணிருக்கோம். எலெக்ஷன் வரும்போது பிஜேபில இருந்து வாங்க எலெக்ஷன் நிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகே, இப்ப மாதிரி எல்லாம் இப்ப பிஜேபியில போட்டி எல்லாம் இல்லாதவா. அப்பெல்லாம் ஆள் கிடைச்சா ஆள் கிடைச்சிடுச்சுப்பா வாங்க நிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. எல்லா பக்கம் 2G ஆராசா அந்த மாதிரி விஷயங்கள். நல்ல கேம்பெயின். அதாவது கடைசி நாள் நாமினேஷன் 21 நாள் தான். அந்த 21 நாள்ல நல்ல கேம்பெயின் என்ஜாய் பண்ணி பண்றோம். எப்படி இருந்தாலும் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப பிஜேபிக்கு எத்தனை ஓட்டு அதிகமா கொடுக்குறோம். அசம்பிளிக்குள்ள நுழையும் போது இல்ல பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இவங்களோட எல்லாம் உட்காந்து கேண்டிடேட்ஸை டிசைட் பண்ற மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கும் போது, முக்கியமான இடங்கள்ல தருணங்கள்ல நான் மேடையில உட்காந்து இருக்கும் போது, அப்ப எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் என்னோட கிராமத்துக்குள்ள என் மனசு போகும். ஏய் பரவாயில்ல வானதி, பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ள நாமளே வெல் டன் அப்படின்னு ஒரு பேட் கொடுத்து ஒரு பேட் மனசார கொடுத்துக்குவேன். Because we have to love ourselves. Yes, we have to respect ourselves. So நான் ஜெயிக்கல, நான் தான் ஜெயிக்கல அப்படின்னு என்னால பதில் சொல்ல முடியல. ஓகே, I feel that I am committed to those people. அதனால எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கு முன்னாடியே ஒரு டாஸ்மாக் கடை, அதை நான் ஓட்டு கேட்க போகும்போது அந்த மக்கள் சொல்றாங்க இந்த டாஸ்மாக் கடைனால பெரிய கஷ்டமா இருக்குமான்னு. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வரக்கு முன்னாடியே போராடுறோம். அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையை நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஹைகோர்ட்ல போட்டு அதை க்ளோஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டேன். அதனோட அந்த லாஜிக்கல் எண்ட் வரைக்கும் நான் ஃபைட் பண்ணி கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லி. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஹாய், வெல்கம் டு கோயம்புத்தூர். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒரு வார்ம் வெல்கமிங் ஆனது. கீழே உங்களுடைய வீட்டில் எங்களை நீங்கள் அழகாக இன்வைட் பண்ணி ரிசீவ் பண்ணி இன்னைக்கு உங்களுடைய இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு கான்வர்சேஷனுக்கான டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அது ஐ மீன் நம்ம தமிழ்நாட்டுக்கே உரித்தான கல்ச்சர். அதுலேயும் குறிப்பாக நாங்கள் சிறுவாணி தண்ணி குடிக்கிற ஆளுங்க. அதனால் கொங்கு நாட்டு கல்ச்சரில் உங்களெல்லாம் வெல்கம் பண்ணுறதுக்கு எனக்கும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சமச் பிஸி ஸ்கெடியூல், பொலிட்டிக்கல் ஒர்க்கில் அவ்வளோ விஷயங்கள் முனைப்பாக செஞ்சுட்ருக்குற ஒரு பர்சன், அவங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணும் அப்படின்ற ரொம்ப நாள் ஆசை. பட் ஃபைனலி இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. எஸ், ஓகே. அதாவது உங்களை பார்க்குறப்போ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எத்தனை விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு காம் கம்போஸ்ட் ஃபேஸோட ரொம்ப ஒரு ஜென் மோடில் இருந்துட்டு எந்த இடத்துலையுமே அந்த ஒரு காம்னஸை இழக்காமல் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கீங்க. இன்னொன்று, ஒரு பெண்ணாக இருந்து இதை பண்ணுறப்போ அது இன்னும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்கு. நிறைய பெண்களை இன்ஸ்பயர் பண்ணுது. அண்ட் முக்கியமாக எனக்கு இந்த இடத்துல என்ன கேட்க தோணுதுன்னா, இது ஒரு கிராமமான ஒரு இடம் தான். நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கே டுக்கஸ் லைக் ஒரு 45-1 hour டைம் எங்களுக்கு ட்ராவல்க்கு ஆச்சு. இப்போவே இந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்போ இட் இஸ் நாட் ஃபுல்லி டெவலப்ட், இட் இஸ் டெவலப்பிங் தான். அப்போது ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றப்போ இந்த ஜேர்னி எப்படி இருக்கும், இவங்க வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இந்த குட்டி பொண்ணுக்கு அது எப்படி தோணுச்சு இது பண்ண போகிறேன் அப்படின்ற ஆசை எப்படி வந்துச்சு, இதெல்லாம் கேட்கணுன்றது எனக்கு தோணுச்சு. கரெக்ட். நீங்கள்
இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க இது டெவலப் ஆகிட்டு இருக்கிற இடம், எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து எங்கள் வரைக்கும் வந்து 45 மினிட்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. அந்த ஏர்போர்ட்டு பக்கத்தில் பிஏஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஓகே. ஜஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே வரும்போது அதுதான் ஃபஸ்ட்டு காலேஜாக இருக்கும். அந்த காலேஜில் தான் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். ஸோ இந்த வில்லேஜிலிருந்து காலையில் 7:15 21A அப்படின்னு ஒரு பஸ் வரும். அதில் காலையில் அந்த 7:15 அதில் கிளம்பி டவுன் ஹால் போய் அங்கேருந்து திருப்பியும் இன்னொரு பஸ் எடுத்து அந்த காலேஜுக்கு போவேன். 3 years. ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் எஜுகேஷன் அப்படிங்கிறது அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நாங்கள் படித்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்றைக்கி வந்து காலேஜாக மாறிடுச்சு, கவர்மெண்ட் காலேஜாக மாறிடுச்சு. அன்னைக்கு அந்த படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், நம்ம எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் இருந்தது உறுதி. என்னோடய குடும்பமும் அதுக்கு ஆதரவு கொடுத்தது. ஸோ நான் ஸ்கூலில் நல்ல மார்க்கு. எந்த காலேஜில் போய் அப்ளிகேஷன் போடலாம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிட்டு சரி அப்ளிகேஷன் போடலான்னு ஒவ்வொரு காலேஜாக போகிறோம். பிஏஜி ஆர்ட்ஸு, கிருஷ்ணம்மாள், நிர்மலா காலேஜ், இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜாக நான் அப்ளிகேஷன் போட்டுட்டு அம்மாவும் நானும் போகிறோம். போகும்போது அந்த காலேஜில் அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே மார்க்கை பார்த்துட்டு ரொம்ப நல்ல மார்க்கு, உடனே பணம் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்போ பிஏஜி காலேஜில் என்னென்னா கட் ஆஃப் மார்க் இருக்கும். கட் ஆஃப் மார்க்கு யார் அப்ளிகேஷன் கொண்டு வந்தாலும் அவங்கள உடனே எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு மாதிரி அந்த காம்படிஷன்லாம் அப்போ கிடையாது. ஓகே. ஸோ பணத்தை கட்ட சொல்கிறாங்க. நாங்கள் அன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு தான் போயிருக்கோம். ஓகே. அன்பிரிப்பேர்டு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம், உடனே பின்னாலேயே போஸ்ட் கார்டு வருது, இத்தனாம் தேதிக்குள்ளே பணம் கட்டுங்கன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அந்த காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் நான் கேட்டேன். கெமிஸ்ட்ரியில் தான் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். அதனால கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் உடனே அப்ளிகேஷன் வந்து நம்ம எடுத்துட்டாங்க, உடனே மார்க் அட்மிஷன் கொடுக்குறாங்க, சேர்ந்துட்டேன், அவ்வளோதான். அதனால் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஸோ அந்த காலேஜில் 3 years அப்படி தான் போய் படித்தோம். ஸ்கூல்லையே நான் ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்டு. 10th கவர்மெண்ட் ஸ்கூல் தான், 10th வந்து ஃபஸ்ட் மார்க். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் +1 +2 இதே தொண்டாமுத்தூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அதில் படிச்சுட்டு தான் காலேஜ் போனேன். காலேஜ் போனப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த சின்ன கிராமத்திலேருந்து ஒரு சின்ன ஒரு பெண்ணுக்கு எப்படி அரசியலுக்கு போகணும்னு ஆசை. அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த ஸ்கூல் படிக்கும்போதே கொஞ்சம் விவேகானந்தர், பாரதியார், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, மாறு வேட போட்டி, பாட்டு போட்டியில் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து 2வது 3வது வரும். இது எல்லா போட்டியிலையும் முதல் பரிசு. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அந்த ஒரு சின்ன வயசுலேயே நிறைய படிக்கிறதுல ஆர்வம். குறிப்பாக வந்து நாட்டை பற்றி படிக்கிறதுல, ஸ்கூலில் வந்து என்எஸ்எஸில் வந்து முன்னால் நின்று எல்லா வேலையும் எடுத்து பண்ணுவோம். ஒரு வில்லேஜுக்கு போய் வில்லேஜில் எல்லா வேலையும் பண்ணுவோம், சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த மைண்ட் இருக்கிறதால எனக்கு ஆர்எஸ்எஸோட தொடர்பு வந்து காலேஜில் வந்துச்சு. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது 87ல் ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜிக்கல் ஒரு விங்கு ஸ்டூடெண்ட் அமைப்பு ஏபிவிபின்னு சொல்லுவாங்க. ஓகே. அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அப்படின்னு. ஸோ அந்த அமைப்போட தொடர்பு வந்துச்சு. அவங்க விவேகானந்தர் வாசக வட்டம் அப்படின்னு வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு போனதுக்கப்புறம் அந்த அமைப்பு மூலமாக நிறைய வெளிப்பழக்க வழக்கங்கள், வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, என்ன இஷ்யூ, சமுதாயத்தில் என்ன போயிட்டுருக்கு, எஜுகேஷனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அங்கே ஆரம்பிச்சிது. ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். ஓகே. இப்போ எனக்கு இதில் ரொம்ப இந்த சொன்ன உடனே எனக்கு கேட்கணும்னு தோன்ற விஷயம் என்னென்னா, வீட்டில் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருந்தது? படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை படிக்க வச்சுருக்காங்க, அங்கே போயிட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து வேற ஒரு இடத்துல போகுது அப்படின்றப்போ அதுக்கான சப்போர்ட் வீட்டில் எப்படி இருந்தது? எஸ், நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் 87ல் இந்த வில்லேஜ், நீங்கள் அந்த பக்கம் இங்கே உட்காந்து பார்த்தோம்னா ரோட்டில் என்ன போகுதுன்னு தெரியும். ஓகே, பஸ்ஸு, காரு எது போனாலும் இங்கிருந்து தெரியும். அந்த மாதிரி நைட்டெல்லாம் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி இங்கே தோட்டத்துக்குள்ளே வரதுக்குள்ளே எங்காவது பயங்கர அப்படியே பூச்சிங்க சத்தமாக கேட்கும், பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, லைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஊர் இருந்தது. ஓகே. ஸோ அப்போ அன்னைக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன நம்பிக்கையில் என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பொண்ணு நல்லா படிக்கிறா, எல்லாரும் நல்லா வரக்கூடிய பொண்ணுன்னு சொல்கிறாங்க, அதனால் அவள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. காலேஜில் போகும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனோடலாம் வந்து இன்ட்ராக்ஷன் வந்தோடனே அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள எல்லாத்தையும் வீட்டில் பார்த்தாங்க. இவங்க ஏதோ நல்ல காரியம் தான் பண்ணுறாங்க போல இருக்குது, மோசமான பசங்களோட சேரலை அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இருந்தது. ஓகே. ரெண்டாவது, என்னோட அப்பாவுக்கு வந்து எப்போவுமே ரொம்ப ஒரு கட்டுப்பட்டியாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு, ஒரு சுதந்திரம் இருக்கும். அந்த சுதந்திரம் ரொம்ப அழவா. ஓகே, நல்ல காரியம் பண்ணுற போனால், ஆனால் சாயந்தரம்லாம் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும், எங்கே போனாலும் வந்தாலும் சொல்லிட்டு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதை நானும் சரியாக ஃபாலோ பண்ணேன். நானும் என்னோட எல்லைகளை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டேன்.
அதனால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது சென்னை வந்து ஒரு புது எக்ஸ்போஷர். ஸோ நான் முடிச்சிடறேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு மேலே எம்எஸ்சி என்வாயன்மெண்டல் சயின்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்கும் காலேஜில் சீட்டு கொடுக்குறாங்க. அப்போவே காலேஜில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டெல்லாம் வாங்குறேன். ஒரு பக்கம் இந்த அமைப்பில் வேலை போனாலும் எஜுகேஷனை காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லாத்துலேயும் நல்ல மார்க்கு, எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அதனால் காலேஜ்லேயும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டெல்லாம் வாங்குறேன். அதுக்கப்புறம் அதே காலேஜில் எனக்கு வந்து பிஜி படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம போராட்டம், ஆர்ப்பாட்டம், காஷ்மீர் பிரச்சனை, நாடு அப்படிலாம் அடுத்த லெவலுக்கு போயிட்டோமா. அதனால் மனசுக்குள்ளே எம்எஸ்சி படிச்சுட்டு திருப்பி ஒரு வேலைக்கு போயிட்டு சே நம்ம வாழ்க்கை அது இல்லைப்பா, நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்க்குறேன் லா படிக்கிறவங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. அப்போ நாமளும் லா படிச்சிடலாம். ஏன்னா வக்கீல் ஆகிட்டோன்னு சொன்னால் நம்ம இஷ்டத்துக்கு கோர்ட்டுக்கு போகலாம் வரலாம், அது சுதந்திரமான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 90 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம். என்ட்ரன்ஸில் நல்ல மார்க்கு, சென்னை லா காலேஜ் தான் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிவிட்டு சென்னை லா காலேஜ் போடுறேன். கிடச்சிடுச்சு. சென்னை லா காலேஜ் போய் படிக்கும்போது அப்போ தான் சென்னையில் பிஜேபியோட நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் நடக்குது. ஓகே. அப்போ அதுக்கு அத்வானிஜி, ஏன்னா அப்போவே வந்து ராமஜென்ம பூமி மூமெண்ட் ஆரம்பிச்சாச்சு. அப்போ காலேஜில் இருக்கும்போதே அதுக்கான மீட்டிங் எல்லாம் போகிறது. அத்வானிஜி வந்து கோயம்புத்தூர் வரும்போது அவரை போய் பார்ப்போம். அப்போவெல்லாம் பிஜேபினா என்னன்னு எனக்கு தெரியாது. பிஜேபின்னா பிஜேபின்னா அது ஏதோ ஒரு அமைப்பு அப்படி தான் தெரியும், அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. பட் லீடர்ஸ் வந்தாங்கன்னா போவோம் வருவோம், அவ்வளோதான். ஸோ சென்னை வந்து நான் லா காலேஜில் அட்மிஷன் கிடச்சி போயாச்சு. அப்போ பிஜேபியோட நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் நடக்குது மெரினா பீச். ஓகே. அந்த மீட்டிங் போகிறோம். ஏன்னா அப்போல்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட் அமைப்பில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று எல்லா அமைப்போடும் பழகுவோம். ஸோ அப்போ போய் எல்லாம் லீடர்ஸ் எல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ சீரணி அரங்கம் இருந்தது. அதுக்கப்புறம் அதை இடிச்சிட்டாங்க. அந்த சீரணி அரங்கத்திலேயே நான் 2-3 தடவை பேசியிருக்கேன் இந்து முன்னணியோட விநாயகர் சதுர்த்தி விழாவில். ஸோ அப்போது அதெல்லாம் பார்த்துன்னு நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது இல்லையா. வேறு மாதிரி ஒரு வேலை செய்கிறாங்க, என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது நாட்டில், இதெல்லாம் பண்ணும்போது லா காலேஜில் ரொம்ப தீவிரமாக செயல்பாடு ஏபிபியோடது. லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி ஃபோர்ட் லாஸ், ஃபாரம் ஆஃப் தமிழ்நாடு லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து என்னோட கணவர் ஏபிபியோட ஸ்டேட் செக்ரட்டரி. ஓகே. ஸோ அவர் வந்து அப்போ ரொம்ப தீவிரமாக ஃபுல் டைமாக வந்து அந்த அமைப்பில் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து நாங்கள் இணைஞ்சு நிறைய வேலைங்க பண்ணுறோம். லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு பெரிய கான்ஃபரன்ஸு, அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஏதாவது முக்கியமான பிரச்சனையை நான் முன்னால் நிற்கிறது. அந்த மாதிரி காலேஜில் ஒரு தடவை காலேஜ் ஹாஸ்டலில் தண்ணி வரல, போராட்டம் பண்ணுறோம். காலேஜில் உண்ணாவிரதம் உட்காடுறோம். நேராக பிரின்ஸிபல் எங்கள் அப்பாவுக்கு தந்தி கொடுத்துட்டாரு. அப்போல்லாம் ஃபோன் கிடையாதுல்ல, எங்கள் வீட்டில் அப்போ ஃபோன் கிடையாது. ஓகே. தந்தி கொடுத்து வந்துட்டார். எங்கள் அப்பா வரது எனக்கு தெரியாது. அவர் வரும்போது நான் தீவிரமாக போராட்டத்தில் இருக்கேன். காலேஜில் பிரின்ஸிபல் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நீங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே இருந்தால் நாங்கள் உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்கள் அப்பா கிராமத்துக்காரராக இருந்தால் கூட கொஞ்சம் ரொம்ப ஒரு எந்த விஷயத்தில் கொஞ்சம் உறுதியாக இருப்பார். அந்த மாதிரி அவர் என்னங்க என் பொண்ணு உயிர் போகணுன்னா எங்கே வேணாலும் போகுங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் எங்களை வந்து பயமுறுத்த முடியாது, அவன் இங்கேயே படிக்கிட்டுங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். கிராமத்துலேருந்து வந்து ஒரு அப்பா பரவாயில்லைங்க நீங்கள் பொண்ணை இப்படி நம்ம பயங்காட்டினா கூட அவர் பயப்படாமல் பேசுகிறாருன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன், வீட்டில் செம டோஸு. உன்னை படிக்க அனுப்பிச்சோமா, காலேஜ் பிரின்ஸிபால் உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு இப்படி சொல்கிறாரு, நீ அப்படி என்னென்னலாம் வேலை பண்ணுற. ஜூனியர் விகடனில் என்னோட பேட்டி வருது, காலேஜுக்கு போராட்டம், அதாவது பிரச்சனைக்காக ஹாஸ்டலில் இருக்கிற மாணவிகளோட பாதுகாப்பு, தண்ணி இல்லைன்னு சொல்லி போராடினாங்கன்னு என்னோட இன்டர்வியூ எல்லாம் வருது. நான் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அந்த திட்டெல்லாம் வாங்கிக்கிறேன், என்ன திட்டுறாங்களோ எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தே அண்டர்ஸ்டுட். ஓகே சரி, ஏதோ மக்களுக்காக ஏதோ பண்ணோங்கிற, ஏதோ பொது காரியத்துக்கு பண்ணுறா, வேற எதுவும் கெட்ட பேர் எதுவும் கிடையாது, கெட்ட விஷயம் எதுவும் இல்லை. அந்த நம்பிக்கை இருந்தாலும் அந்த ட்ராவல் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ அதனால் அந்த கிராமத்துக்கே உரித்தான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியம், ஆமாம், ஒரு இன்னசென்ஸோட இருக்கிற ஒரு தைரியம் அப்போ இருந்தது. அதனால எதுனாலும் முன்னாடி போய் கொஞ்சம் முந்திரி கொட்டத்தனமா இப்போ தோணுது. ஆனால் அப்போ எதுனாலும் சாப்பாடு சரியில்லையா, தண்ணி வரலையா, நான் தான் நேராக அப்போ வந்து எழிலகம் இருக்கும். ஓகே ஓகே. அந்த எழிலகம் இப்போ இருக்குது. அங்கே போயிட்டு அந்த பிடபிள்யூடி என்ஜினியர்லாம் நான் தான் சண்டை போடுவேன். மழை பெஞ்சதுனாமா ஹாஸ்டல் விட்டு வெளியில வர முடியாது, இது வரைக்கும் தண்ணி இருக்கும். ஓகே. அந்த சேப்பாக்கில் இப்போ அந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. லா காலேஜ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல், மழை பெஞ்சா இது வரைக்கும் தண்ணி இருக்கும். அதில் தான் நாங்கள்லாம் போய் போராட்டம் பண்ணுவோம், வந்து எங்கள் தண்ணி எடுக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே போயிடுது. அதனால அது ஸ்டூடெண்ட் லைஃபுக்கான ஒரு பெரிய அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் இல்லாமல் ரொம்ப சீரியஸாக ஓகே ஒரு மாணவர் அமைப்பு, மாணவர்களுக்கான பிரச்சனைகள் என்ன நம்மளுக்கு வேணும், ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரைட் என்ன,
நம்மளுக்கு என்ன எஜுகேஷன் வேணும் இந்த மாதிரி. அப்போல்லாம் லா காலேஜில் ஒரு கிளாஸ் வந்து 4 மணி நேரம் தான் இருக்கும். மீதி நேரமெல்லாம் மற்ற காலேஜஸ்க்கெல்லாம் போய் ஏபிவிபிக்கு வந்து நாங்கள் வந்து ஆட்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்டோட பேசுவோம், அங்கே யூனிட் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. இந்த மாதிரி வெட்டினரி காலேஜு, குயின் மேரிஸு, ஸ்டெல்லா மேரிஸு, எத்ராஜ், இந்த மாதிரி எல்லா காலேஜுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் யூனிட்டாக அப்படியே ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. ஸோ ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் காலேஜ் லைஃப்பில் வேறு மாதிரி என்ஜாய்மெண்ட் இருக்கிறத தாண்டி கொஞ்சம் அஹெடாக பார்த்துருக்கீங்க. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ரோல்ஸ் என்னன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இம்ப்ரெசிவ். அதனால எனக்கு என்னன்னா, அப்ப வந்து பாருங்க, காலேஜ் யாருமே தெரியாது. ஏதாவது ஒரு பொண்ணு எங்களோட அமைப்புகள்ல யாராவது ஒருத்தவங்களோட பொண்ணு அங்க படிக்கும். அந்த ஒரு பொண்ணை வந்து போய் பார்ப்போம். அப்போ ஃபோன் கிடையாது. ஸோ லஞ்ச் டயத்தில் போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நாட்டை பற்றி, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி அப்படியே ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ எந்த ஊருக்கு புது இடத்துக்கு போனால் கூட ஐ குட் ஏபிள் டு மேனேஜ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வருது. ஓகே. ரெண்டாவது, ஒரு கூட்டத்தை எப்படி அமைப்பு ரீதியாக நம்ம ஒரு யூனிட்டாக, ஃபங்க்ஷனல் யூனிட்டாக மாற்றுறது அப்படிங்கிற அந்த சின்ன வயசு அனுபவம் இப்போவும் எனக்கு நாடு முழுக்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு யூனிட்டை ஃபங்க்ஷனல் யூனிட்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இப்போவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. பட் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க, இப்போ யோசிச்சிருக்கீங்களா தட் மேபி கொஞ்சம் ஃபன் கூட பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் இட்ஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும். பட் என்னன்னா, எனக்கு அந்த ஃபன் மேலே ஒரு பெரிய மனசு இப்போவுமே வந்து இல்லை. இப்போ கூட நிறைய பேர், நான் ஈவன் இப்போ நிறைய வெளி ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் போகும்போது கூட, ஓகே பார்ட்டி வேலை முடிஞ்சது, வாங்க எங்காவது வந்து போகலாம், செய்யலாம், ஏதாவது ஒரு இதுக்கு டெல்லியில் கூட கூப்பிடுவாங்க, வாங்க ஒரு பார்லர் போயிட்டு ஒரு ஜாலியாக எல்லாம் இருந்துட்டு. எனக்கு இன்னும் அது இன்னைக்கு வரைக்கும் தோண மாட்டேங்குது. இல்லை எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் கொஞ்சம் டேர் கிடைச்சா நான் அதை புக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு சில சமயம் வந்து என்னடா அது இப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். பட் ஐ லைக் இட். யூ லைக் திஸ். ஓகே. பிகாஸ் இப்போ என்னோட காலேஜ் டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா மைண்ட் இஸ் நானும் ஸ்டூடியஸ், பட் நிறைய ஃபன் பண்ணிப்போம். படம் பார்க்க போறது, அது நிறைய படம் பார்ப்போம். ரோஜா படம் அப்ப வந்தது பாருமா. ஓகே. எல்லாரும் போய் உட்காந்து அப்படியே அந்த தேசிய கொடியை அவங்க எரிக்கும் போது நாங்கெல்லாம் பாரத் மாதா கி ஜெய் என்ன அங்கேயும் இந்த மாதிரி ஒரு பண்ணெல்லாம் பண்ணிருக்கோம். என்னடா அது, நான் ஏன்னா காஷ்மீர் பிரச்சனையை பத்தி அப்ப எல்லா காலேஜுக்கும் நான் தான் போய் பேசுறேன். ஓகே. காஷ்மீர் வந்து நம்மளோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா, அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அப்போ வந்து தெர் வாஸ் அ பர்னிங் இஷ்யூ. ஸோ காஷ்மீர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வந்து அங்கே என்னென்னவெல்லாம் நடக்குன்னு சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஓகே. ஸோ அதனால் ஐ ஆம் கம்ப்ளீட்லி இன்வால்வ் இன் தட் இஷ்யூ. அதனால ரோஜா படம் வந்தோடனே எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், வாங்க வாங்க சினிமா படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் போயிட்டு உடனே அந்த சீன் வரும்போது பாரத் மாதா கி ஜெய். Somewhere your fun, everything is just around the core ideological. Yeah. அப்படி சொல்லலாம். ஆமா, எல்லாத்துலயும் அந்த ரூட் இருக்கு. ஓகே. ஸோ இது இங்க போயிட்டே இருக்கு. லா படிக்கிறீங்க, லா வரைக்குமே வீட்டில் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, நீங்க நிறைய விஷயங்கள் பப்ளிக்காக பண்றீங்க, சோஷியல் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் பாலிடிக்ஸ் குள்ள போகணும் அப்படின்றப்ப ஐ திங்க் தட்ஸ் a different game again. Yes, of course. நான் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவான பாலிடிக்ஸ் அப்ப வரல. 93ல நான் ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டேன், லா முடிச்சிட்டேன். I started practicing. ஓகே. ஹைகோர்ட்ல தான் ப்ராக்டிஸ் பண்றேன். ஸோ ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கேயே ஒரு தனியாக ஃப்ரெண்ட்ஸோட வீடு எடுத்து தங்கிட்டு ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பட் அப்போ வந்து வீட்டில் வந்து நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு அப்போவே வந்து பிஜி கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ பிஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கான்ஸ்டியூஷன் லா அண்ட் இன்டர்நேஷனல் லா. பிகாஸ் நான் தான் சொன்னேன், என்ன வெளியில் போனாலும் படிப்பை மட்டும் விடவே மாட்டேங்க. படிப்பில் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. அதனால் மெரிட்டில் வந்து யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கிது. தட் டு ஏ ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸ், கான்ஸ்டியூஷன் லா அண்ட் இன்டர்நேஷனல் லா. ஸோ பிஜி அங்கே படிக்கிறதால நான் அங்கேயும் அதே மாதிரி தான். பிஜி வந்து ஆஃப் டே தான். ஸோ ஒன்று காலையில் இல்லைனா மதியம். ஸோ காலையில் கோர்ட்டுக்கு போவேன், மதியம் யூனிவர்சிட்டி வருவேன், இல்லைனா காலையில் வருவேன், மதியம் போவேன். ஸோ அப்போ என்னோட சீனியரோட நான் ஜாயின் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பர்சூயிங் மை பிஜி. ஓகே. அதனால் அங்கேயே முடிச்சுட்டு அங்கேயே தான் ப்ராக்டிஸ் 2 years இருக்கேன். அப்போ வந்து இலா கணேசன்ஜி, இன்னைக்கு நாகாலாந்து கவர்னர், அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து அவரை பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. ஒரு பிரச்சாரக் ஆர்கனைசிங் செக்ரட்டரியா பிஜேபிக்குள்ள வராரு. வந்த உடனே அவர் வந்து கொஞ்சம் அமைப்புகளில் நிறைய அமைப்புகளை வேலை செய்கிற பெண்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்கள எல்லாத்தையும் பிஜேபிக்குள்ள கொண்டு வராரு. அப்போ 93ல ஸ்ரீமதி லலிதா சுபாஷ் அப்படின்னு அவங்க ஃபார்மர் மகிழா மோர்ச்சாவோட ஸ்டேட் பிரசிடென்ட். ஓகே. அவங்க என் வீட்டுக்கு வராங்க. வரும்போது நான் பிஜி ஆரம்பிச்சாச்சு, பிஜி போயிட்டுருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க கட்சிக்கு வாங்க,
பெரிய லீடர் யாரோ அப்போ வராங்க, நீங்கள் வாங்க அப்படின்னோடனே எனக்கு மனசுக்குள்ளே இல்லை நான் கட்சிக்கு இப்போ வரல, நான் வரேன் வெளியிலேருந்து ஏதோ ஒதுக்கு வர்றேன், கட்சியோட முக்கியமாக மெம்பர் ஆகி அப்படியெல்லாம் மெம்பர் இல்லை பொறுப்பு எடுத்துகிட்டு நான் வந்து செய்யறதுக்கு வரல. அப்போ என் மனசுக்குள்ளே தோணுது இல்லை மேரேஜ் எல்லாம் முடிச்சிட்டு கட்சிக்கு போய்க்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு இவ சீரியஸ்லி பர்சூயிங் மை ப்ராக்டிஸ். ஓகே. ஸோ என்னோட சீனியர் ஒரு காங்கிரஸ் லீடர், ஃபார்மர் காங்கிரஸ் பிரசிடென்ட், ஸ்டேட் பிரசிடென்ட், நவ் ஹி இஸ் நோ மோர், ரொம்ப ரெஸ்பெக்டட் பர்சன், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அதனால் சீரியஸாக அப்போ வந்து ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். பிஜி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏதோ முக்கியமான தலைவர்கள் வந்தால் அந்த மீட்டிங் மட்டும் போயிட்டு வருவேன். ஓகே. ஸோ அப்போது எல்ஜி வந்து அவங்க லலிதா சுபாஷ் அம்மா மூலமாக சொல்லிவிட்ட ரிக்வஸ்ட் கூட இல்லைங்க நான் கொஞ்ச நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவாக போகலை, ப்ராக்டிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ எனக்கு என்ன புரியுதுன்னா இந்த கான்வர்சேஷனில் அம்மா அப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க, ஆனால் ஒரு சின்ன ஒரு கைட்லைன் இருந்தது, அதுக்குள்ளே நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணாது இருந்தீங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்குள்ளேயே ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்தது, இது நம்ம இப்படி தான் பண்ணணும்ட்டு. அண்ட் யூ வர் ஸ்டர்ன் அண்ட் யூ வர் வெரி ரிஜிட் அபவுட் இட் அஸ் வெல் இல்லையா? எஸ் எஸ். அந்த நேரத்தில் இந்த ஊரில் வந்துட்டு அரசியல் அப்பங்கும்போது மனசுக்குள்ளே ஒரு தயக்கம், வேணாம் இப்போ வேணாம் ஓகே நம்ம அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போவேன், பட் நாட் வெரி அண்டர்ஸ்டுட். எஸ். ஸோ டில் 97 வரைக்குமே வித்யார்த்தி பரிஷத்தில், அப்பவும் நான் வித்யார்த்தி ஏபிவிபியில் ஸ்டேட் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஸ்டேட். அதனால தான் எனக்கு இன்னைக்கு வந்து நிறைய நேஷனல் லெவலில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்டேஜில் இருந்து தெரியுது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நேஷனல் பிரசிடென்ட் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா, அன்னைக்கு ஏபிபியோட லீடர். ஓகே. மகாராஷ்டிராவோட ஃபார்மர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், இப்போ நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி வினோத் தாவடே, அவர் எங்களோட அல்மா மேட்டர் அப்போ. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட் பிரசிடென்ட், அவர் வந்து தாதா பாட்டில்னு சொல்லுவோம், நேஷனல் பிரசிடென்ட் அப்போ, அவரோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே. தர்மேந்திர பிரதான்ஜி இன்னைக்கு ஹெச்ஆர்டி மினிஸ்டர், அவர் எங்களுக்கு வந்து அப்போ ஏபிபியில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணி ஆல் பேசிக்கலி க்ரூ டுகெதர் அப்போ. எஸ். ஓகே. அதனால அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் கனெக்டிவிட்டியை இன்னைக்கும் வந்து எங்களுக்கு வந்து எங்கே போனாலுமே அந்த கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே. ஓகே. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். வாவ், சூப்பர். நீங்கள் சொல்கிறப்பவே நல்லா இருக்குது இது கேட்குறதுக்கு. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் ஒண்டரிங், ஒரு ஸ்மால் டவுன்ல இருந்த ஒரு பொண்ணு, டவுன் இல்லை வில்லேஜ், இன்னைக்கும் இது வில்லேஜ் தான். ஓகே. ஓகே. ஒரு ஸ்மால் வில்லேஜ்ல இருந்த பொண்ணுக்கு இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்கிறப்போ அது எப்படி இருந்திருக்கும், அந்த பொண்ணு அது எவ்வளோ மலைத்து பார்த்துருந்துருக்கும் அப்படின்ற ஒரு விஷுவல் என் கண்ணுக்குள்ள இருக்கு. ஹவு வாஸ் இட்? ஹவு டிட் யூ ஃபீல்? நான் சில சமயம் நீங்க நினைக்கிற மாதிரியே தான் நானும் அப்பப்போ நினைப்பேன். அசம்பிளிக்குள்ள நுழையும் போது இல்லை பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இவங்களோடலாம் உட்காந்து கேண்டிடேட்ஸை டிசைட் பண்ணுற மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது, முக்கியமான இடங்களில் தருணங்களில் நான் மேடையில் உட்காந்துருக்கும் போது அப்போ எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் என்னோட கிராமத்துக்குள்ள என் மனசு போகும். எஸ், ஏய் பரவாயில்ல வானதி பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ள நாமளே வெல் டன் அப்படின்னு ஒரு பேட் கொடுத்து ஒரு பேட் மனசார கொடுத்துக்குவேன். பிகாஸ் we have to love ourselves. Yes, we have to respect ourselves. Definitely. ஓகே, எனக்கு வந்து வானதி ரொம்ப பிடிக்கும், எனக்கு வானதி மேல பெரிய மரியாதை இருக்கு, அதனால I feel always happy about it. Okay, you're your biggest cheerleader. Yes. Okay, because in politics நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பா, we'll come to that later partல. இப்போ நடுல பேசிட்டு இருக்கப்ப நீங்க சொன்னீங்க ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து பாலிடிக்ஸ்குள்ள போகணுன்றதுல ரொம்ப கிளியரா இருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ நாட் ஜஸ்ட் ஃப்ரம் அ வில்லேஜ், எனி அதர் கேர்ள் இப்போ தமிழ்நாட்டில் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி மேரேஜ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிவிட்டல் ரோல் இன் தேர் லைஃப். அது வந்து ஒரு ஏஜில் பண்ணிடணுன்றது வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒரு டிசிஷனாக இருக்கும். நம்மளுக்கு அதில் வேற உடன்பாடு இருக்கோ இல்லை அது வேற ஒரு இது. ஸோ ஹவு இஸ் தேட் இன் யோர் லைஃப்? எஸ், அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட ஹஸ்பண்டை மெட் ஹிம் இந்த ஆர்கனைசேஷன் ஏபிவிபி. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஐடியாலஜிக்கலாக வெரி ஸ்ட்ராங்லி வி ஆர் கனெக்டட். அதுக்கப்புறம் மேரேஜ் அப்படின்னு வரும்போது எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு வரும்போது தென் மீன்வைல் வி ஹவ் டிசைடட் ஓகே சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது வீட்டில் வந்து எப்படி அது லவ் மேரேஜ் நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பட் அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு நல்லா தெரியும், பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஓகே, அதனால் அவரை பற்றின ஒரு நல்ல ஒப்பீனியன் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 ஃபேமிலியுமே சேர்ந்து கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 97 எங்களோட மேரேஜ் கோயம்புத்தூரில் தான் நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் சார் வந்து அப்போ பிஜேபியில் இருந்தார். பிஜேபியோட லீகல் விங்கில் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தார். அப்போ நான் பிஜேபிக்குள்ளே திருப்பி வரேன் மேரேஜ்க்கு அப்புறம். மேரேஜ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பேபி என்னோட ஃபஸ்ட்டு சன்னு. அதுக்கப்புறம் சரி எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது பிஜேபியிலேருந்து வாங்க எலெக்ஷன் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும்
அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகே. இப்ப மாதிரி எல்லாம் அப்ப பிஜேபியில போட்டி எல்லாம் இல்லாதமா. அப்பெல்லாம் வந்து ஆள் கிடைச்சா ஆள் கிடைச்சிருச்சுப்பா வாங்க நிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சென்னை கார்பரேஷன் எலெக்ஷன்ல நீங்க வந்து நிக்கணும் அப்படின்னு வந்துட்டு அப்போ குமாரவேல் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இல்லை அவர் இறந்துட்டாரு. அப்போ சென்னைக்கு அவர் பிரசிடென்ட். அவர் சொல்லி அனுப்புறாரு இந்த மாதிரி. அப்போ கூட்டணி வேற இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, டிஎம்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் வந்து மனு கொடுங்க கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு அப்படின்னு. சரி நானும் போய் மனுவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வார்டு வந்து நான் இருக்கிற வார்டு வந்து அது வேற டிஎம்கே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை, பட் அதுக்கப்புறம் என்னை வந்து மீடியாவுக்கு இன்சார்ஜாக எல்ஜி போடுறாரு. ஓகே. எல்ஜி வந்து அப்போது ஸ்டேட் ஆர்கனைஸ் செக்ரட்டரி. அப்போ வந்து இவர் இறந்துட்டார், ஃபார்மர் பிரசிடென்ட் கிருபாநிதி சார். அவர் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட். ஓகே. அப்போ வந்து என்னை சிட்டி மீடியா இன்சார்ஜாக போடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேபி பிறந்துட்டான், கோர்ட்டில் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. சார் வந்து பிஜேபிக்குள்ளே வந்தாச்சு. நான் அப்போ தான் நுழையிறேன், அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அதனால் கொஞ்சம் பிஜேபியோட அப்படியே கனெக்டிவிட்டி வருது. டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக போடுறாங்க சவுத் சென்னை. ஓகே. அப்போ ஏதாவது முக்கியமான மீட்டிங் போயிட்டு வருவேன். அப்புறம் சிட்டி மீடியா இன்சார்ஜ். ஓகே. 2097-98 அந்த டைமில். ஓகே. அதுக்கப்புறம் சிட்டி மீடியா இன்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இவர் இன்னைக்கு மகாராஷ்டிரா கவர்னர், அப்போ பிரசிடென்ட் ஆகிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் சார். ஓகே. அவர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து மகளிர் அணியோட மாநில பொதுச் செயலாளர். அப்போது அது ஆகும்போது எனக்கு வந்து என்னோட செகண்ட் சன் கையில் பேபி. வாவ். 3 மாசமோ 4 மாசமோ மகளிர் அணியோட மாநில பொதுச் செயலாளர் எடுத்த உடனே, ஐ மீன் சிட்டி மீடியா இன்சார்ஜுங்கிறது ஒன்லி பார்ட்டி ஆஃபீஸோட மட்டும்தான் ஒர்க்கு. கனெக்ஷன். ஏதோ ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் நடக்கும், ப்ரெஸ் மீட் நடக்கும், கூட போய் இருப்போம் செய்வோம், அதோட சரி. ஓகே. பட் இது ஒரு பெரிய ஒரு ரோல். ஸோ 4 months என்னோட செகண்ட் சன். ஸோ அவனை கையில் வச்சுட்டு மீட்டிங் எல்லாம் போக ஆரம்பித்தேன். ஓகே. ஆஸ் அ யங் மதர் பாலிட்டிக்ஸ் எவ்வளவு தூரம் என்னென்னவெல்லாம் சேலஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அதனால தெரியும். அதனால் இப்போவுமே வந்து சில நேரங்களில் கொஞ்சம் யங் மதர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம், அவங்களோட ரோலை சரியாக பண்ண முடியலன்னா ஐ ஆல்வேஸ் பி சப்போர்ட்டிவ் டு தெம். யா, you've been there in the place, you know it. எனக்கு அதுதான் இப்போ நிறைய நேரங்களில் எனக்கு வந்து you are always approaching with that practical mindset அப்படின்னா that is because of my grassroots connection. ஒரு வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய பெண்ணுக்கு பாலிட்டிக்ஸில் என்ன கஷ்டம் இருக்கும்? ஒரு கல்யாணமான புதுசுலையோ இல்லை ஒரு ஃபேமிலி வேலை இல்லை ஒரு யங் மதரா, லாக்டேட்டிங் மதர். ஸோ த டைம் ஐ வாஸ் யூஸ் டு அட்டெண்ட் த மீட்டிங் அண்ட் இன் பிட்வீன் இன்டர்வெல்ல வருவேன், காரில் வந்து யாராவது கூட ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க, ஃபீட் பண்ணுவேன், திருப்பி மீட்டிங் போவோம். ஸோ இந்த மாதிரி டேஸ் எல்லாமே எனக்கு வந்து நான் ஐ அண்டர்வென்ட் ஆல் தோஸ் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதால இப்போவுமே வந்து அந்த விமனோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அந்த பாலிசியோ இல்லை கட்சியோட முடிவுகள் எடுக்கும்போது ஐ மீன் என்ன அறியாமையே நிறைய நேரங்களில் நான் வந்து இல்லை இது இப்படி இருக்கணும், இல்லை இந்த கஷ்டம் இருக்குது, இப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வாய்ப்புகள் வருது. ஓகே ஓகே. இதெல்லாம் சொல்கிறப்ப கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. இவ்வளோ இது பண்ணி தந்துருக்கணுமா? மேபி யூ குட் ஹவ் டேக்கன் அ பிரேக் ஆல்சோ மேபி அந்த டைமில். பட் அந்த டைம்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பிகாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எனக்கு எதுவுமே ஒரு ஒர்க்கு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அது முழு மூச்சோட அது 100% கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஓகே. அதான் ஸ்டூடியஸான ஸ்டூடெண்ட் 10th எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி காலேஜ் அந்த 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும்போது எனக்கு லோக்கல்ல ஒரு டாக்டரா இல்ல வேற யாரோ ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு 200 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே. என்கரேஜ் பண்றதுக்காக. ஓகே. அப்போ வந்து என்னோட ஸ்கூல்ல கேர்ள்ஸுக்காக தனியா ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கோ எஜுகேஷன்ல இருந்த கேர்ள்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்னு தனியா பிரிக்கிறாங்க. நான் 10th ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் கழிச்சு அப்போ எனக்கு அந்த 200 ரூபாய் கொடுத்தோன்னே டீச்சர்ஸோட ரூம்ல தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரம் இல்லை. ஓகே ஓகே. நான் நேராக அந்த 200 ரூபாய் எடுத்துகிட்டு போய் எங்களோட ஹெட் மாஸ்டர் மாணிக்கம் அப்படின்னு பேர், அவர் சென்னன் ஒரு பகுதியை சார்ந்தவர், கிராமத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட போய் சார் டீச்சர்ஸ் ரூமில் வந்து ட்ரம் இல்லை, 200 ரூபாய் கொடுத்தீங்க, நான் அந்த ட்ரம்மை வாங்கி கொடுத்துட்றேன், 200 ரூபாய் வச்சுக்கோங்க. என்னோட டீச்சர்ஸ்க்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ அந்த 200 ரூபாயில ட்ரம்மை வாங்கி என்னோட பேர் எழுதி அந்த ஸ்கூல்ல வச்சுட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூலோட ப்ரேயர்ல அனௌன்ஸ் பண்றாங்க, பாருங்க அவ நம்ம ஸ்கூல் பொண்ணு முதல் மார்க் வாங்கின பணத்தை அவ வாங்கி ஸ்கூலுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரம் வாங்கி வச்சான். அந்த ஒரு அப்ரிசியேஷன் எல்லாம் தான் நம்மள வந்து இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிருக்கு. நீங்க ஏதோ ஒரு இது அப்ரிசியேஷன் எதிர்பார்த்து பண்ணாத ஒரு வேலையா இருந்திருக்கும், பட் அது கிடைக்கிறப்போ இட் ஃபீல்ஸ் குட். எனக்கு நிஜமாவே இப்ப ஆச்சரியமா இருக்குது, எப்படி 10th படிக்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு என்ன வந்ததுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அந்த நேரத்துல தோணுச்சு, இல்ல இந்த பணம்
நம்ம எடுத்துகிட்டு போனால் செலவாகும். பட் இந்த நேரத்தில் ஒரு தண்ணி ட்ரம் நம்ம ஸ்கூலில் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு வாங்கி கொடுக்குறேன். மேபி தி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தின் யூ அப்பதுலேருந்து இருக்கலாம். அப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கவுட்டு ரொம்ப ஆக்டிவ், எல்லா வேலைக்கும் முன்னாடி இருந்து செய்யறதுன்னு சொன்னால் அந்த மாதிரி அந்த பழக்கம் அப்படியே வந்துருச்சு. ஓகே, அந்த ஆக்டிவ் அப்படின்னு சொல்றப்போ தான் எனக்கு ஐம் ஜஸ்ட் ரீகலெக்டிங் ஆல் யுவர் இது ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு வேகம் அப்படின்றது வந்து என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பேசுறதுலேயே அவ்வளோ வேகம் கடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் ஃபார் சோ லாங் யூ பீன் ஒர்க்கிங் ஆல்சோ. என்னைக்குமே அந்த ஒரு தொய்வு ஏற்படவே இல்லை உங்களுடைய இந்த ஜேர்னில. வாட் ஜஸ்ட் கீப்ஸ் யூ புஷ்ஷிங், இதை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எப்படி மேம்? ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு என்னோட மனசில் வந்து இங்கே எம்எல்ஏ ஆகணும், இல்லை எம்பி ஆகணும், இல்லை மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அந்த மாதிரி கோல் எதுவுமே நான் வச்சுக்கல. ஓகே, அதுக்கு காரணம் வந்து ஒருவேளை எனக்கு சின்ன வயசுலேயே ஸ்டூடெண்ட் ஏஜ்லேயே வந்து ஆர்எஸ்எஸும் ஏபிவிபியும் இந்த நேஷனோட சர்வீஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸே தவிர நாட் த பொசிஷன் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் புகுத்துனது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பிஜேபியிலிருந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆக முடியும்னால நான் நினைக்கல. ஓகே, இட் வில் டேக் லாங் டைம். ஓகே, பிகாஸ் ஐ நியூ தட் இட் வில் டேக் மோர் டைம் டு பில்ட் த பார்ட்டி அண்ட் டு கேப்சர் த பவர், வாட் எவர் இட் இஸ். அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு இன்னும் தூரம் இருக்கும். அதனால இமீடியட்டாக அதெல்லாம் நம்மளோட லைஃப் டைமில் ஆகுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்ம ஒர்க்கை நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும், விட்டு கொடுக்காம பண்ணிகிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு ஸ்டேஜில் ஒரு மாற்றம் வரும்போது தென் வாட் எவர் இட் கம்ஸ் வி வில் அக்செப்ட் இட். ஓகே, அவ்வளோதான் என் மனசில் இருந்தது. ஸோ அதனால் வந்து அப்படியெல்லாம் வந்து ஒரு கோலை வந்து பொசிஷனோட நான் வந்து சேர்த்து வைக்காமல் வேலை பண்ணினதால, ஸோ ஒர்க் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் த சர்விங் த பீப்புள். ஸோ தென் வாட் எவர் கம்ஸ், எஸ். பட் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலுமே அதில் வந்து அட் த பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். 2006 வந்து ஒரு எலெக்ஷன் நிற்கிறதுக்காக வந்து ஒரு வாய்ப்பு வருது. அப்போ வந்து இன்சார்ஜ் வந்து ஃபார்மர் ஹரியானா கவர்னர் பண்டாரு தத்தாத்ரேயா அப்படின்னு, இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஓகே, அவர் வந்து இன்சார்ஜ். அவர் என்ன கேட்குறாரு 2006 ஏமா எலெக்ஷன் நிற்கலாமா நம்ம அப்படின்னு. எனக்கு 2006 அப்போ வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் வந்து மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன்னா. அப்போ எனக்கு வந்து குழந்தைங்க ரொம்ப சின்னவங்க. 2006 என்னோட பையன் ரொம்ப சின்ன வயசு, சின்னவன் வந்து ஒரு 4 வயசு தான். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க குழந்தைங்களாம் ரொம்ப சின்னவங்க, இந்த ஸ்டேஜில் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் பண்டாரு தத்தாத்ரேயா கிட்ட, இல்லைங்க நான் எலெக்ஷனில் வேலை பார்க்குறேன், எலெக்ஷனை நிற்கலை, நான் குழந்தைங்க ரொம்ப சின்னவங்க, அதனால் அவங்கெல்லாம் கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ வந்து நான் வந்து டூர் இன்சார்ஜாக இருக்கேன். 2006 லீடர்ஸ் எல்லாம் வரும்போது அவங்கள எந்தெந்த தொகுதிக்கு பிரச்சாரம் அனுப்புகிறேங்கிற அந்த ஒர்க்கை நான் வந்து கற்றுக்கிறேன். ஓகே, அப்போ நான் தான் இன்சார்ஜ் எடுத்து பண்ணுறேன். அப்புறம் 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கேம்பெயின் போகிறேன். கேம்பெயின் வந்து 2004 போக ஆரம்பிச்சிட்டேன். 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நான் வந்து கேம்பெயினுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் போகிறேன். 2009 தீவிரமாக. அதுக்கப்புறம் மகளிர் அணியோட மாநில பொதுச் செயலாளர், ஸோ கட்சியோட ஒர்க்கு இது மாதிரி எல்லாம் வருது. ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிறேன். ஓகே, ஸோ டூர் பண்ணுறது, தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது. அப்போ நாங்கள் எதிர்கட்சி. ஓகே, ஸோ எப்போ பார்த்தாலும் சென்னையில் ஏதாவது ஒரு அஜிடேஷன் மாதத்துக்கு 2-3 இருக்கும். அரெஸ்டாகவும் டே ஃபுல்லாக வந்து கல்யாண மண்டபத்தில் இருப்போம். அப்புறம் சாயந்தரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இலங்கை மீனவர்கள் பிரச்சனை 2004 14 வரைக்குமே சென்னையில் ஏதாவது ஒன்று கேஸ் விலை உயர்வு போராட்டம், அப்புறம் வந்து மீனவர்கள் பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ, ராமசேது பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் வந்து நேஷனல் இஷ்யூ ஆர் ஸ்டேட் இஷ்யூ. அப்போ வந்து நாங்கள் வந்து எந்த கூட்டணியிலையும் அப்போ வந்து இல்லை. ஏன்னா 2004 ஏடிஎம்கே கூட்டணி, அதுக்கப்புறம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கூட்டணி இல்லை, 14 வரைக்குமே கூட்டணி இல்லை. அந்த 10 years 2004 14 வரைக்கும் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக பிஜேபி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுச்சு அப்படிங்கும்போது அதனோட என்டையர் ஜேர்னியில் நான் இருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ பசங்க ஸ்கூலுக்கு போவாங்க, 3 மணிக்கு அவங்க வரும்போது வீட்டில் யாராவது ஒருத்தங்கள வச்சிருக்கணும். நான் என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னா விட மாட்டாங்களே, 6 மணிக்கு தானே விடுவாங்க. அந்த 2 மணி நேரம் என்னோட வீட்டுக்காரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கோர்ட்லேருந்து வந்து குழந்தைங்கள பார்த்துக்குவார். இல்லை வேறு யாராவது சர்வெண்ட் வச்சு மேனேஜ் பண்ணுறது. இந்த மாதிரியான எல்லா சேலஞ்சஸும் ஓகே ஃபேஸ் பண்ணோம். பட் 2011 எலெக்ஷன் திருப்பியும் வருது. அப்போ வந்து ஃபார்மர் சென்ட்ரல் மினிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணன் சார் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட். ஓகே, நான் வந்து ஸ்டேட் செக்ரட்டரி. ஓகே. ஸோ அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, எலெக்ஷன் நிற்கிறீங்களான்னு.
இல்லைங்க, எலெக்ஷனில் நான் நிற்கிற ஐடியா இல்லை. நான் வந்து அப்போ நிறைய டிவி டிபேட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். 2004 ஆரம்பிச்சாச்சு டிவி டிபேட் போகிறது. அதெல்லாம் நான் வக்கீல் தொழிலை பார்த்துட்டு அப்படியே டிவியில் வந்துட்டு கட்சிக்காக பேசிட்டு அப்படியே இருந்துக்கிறேங்க. போதும், எனக்கு எலெக்ஷன் வேணாம். மயிலாப்பூருக்கு கேண்டிடேட்டு கடைசி நிமிஷத்து வரைக்கும் முடிவு பண்ணல. ஓகே, நான் மயிலாப்பூரில் இருக்கேன். கடைசி நாள் வந்துடுச்சு. அது வரைக்கும் மயிலாப்பூருக்கு கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணல. அடுத்த நாள் கடைசி நாள் நைட்டு வந்து நான் வந்து பார்ட்டி ஆஃபீஸில் ஆடிட்டோரியத்தில் ஆடியோ ரிலீஸ் சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா அடுத்த நாள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேடை எப்படி இருக்கணும், ஆடியோவெல்லாம் எங்கே ரெடி பண்ணணும், சிடி எப்போ கொண்டு வரணும். ஒரு 11:30-12 மணி இருக்கும். பொன் ராதாகிருஷ்ணன் சாரும் அப்போ ஆர்கனைஸ் செக்ரட்டரி மோகன்ராஜுலும் 2 பேர் வராங்க. உங்கள் வீட்டுக்காரரு என்னம்மா, ஐ மீன் எங்கே இருக்காருமா அப்படின்னாங்க. சென்னையில் தாங்க இருக்காருன்னு. அவர் கொஞ்சம் கூப்பிட்றையா அப்படின்னாங்க. 11:30 மணிக்கு தூங்கிட்டு இருப்பாருங்க. இல்லை கொஞ்சம் வர சொல்லினாரு. நான் உடனே ஃபோனில் கூப்பிடுறேன். எங்கள் தலைவர் கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு. அவர் சார் வராரு. சார் வந்து உட்காந்தோன்னே, உங்கள் ஒய்ஃபை வந்து எலெக்ஷன் நிற்க சொல்லான் இருக்கோம், நீங்கள் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அவங்களுக்கு செலவுக்கு பணமெல்லாம் கொடுத்துருங்க, நாளைக்கு அவங்க வந்து கேண்டிடேட் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணோங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் வந்து அவர் இந்த இயக்கத்திலேருந்து வந்ததுனால கட்சி என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணும், என்ன கட்சி முடிவெடுத்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணணும், இதுதான் எங்களோட பாலிசி. அதனால சரிங்க அப்படின்றாரு. எனக்கு நாமினேஷன் அடுத்த நாள் ஃபைல் பண்ணணும், சொத்து விவரம் எடுக்கணும், நகை விவரம் எடுக்கணும். ஒரு பக்கம் காலையில் போய் அன்னைக்கு தானே கடைசி நாள், காலையில் கோயிலுக்கு சாமியும் பண்ண போகணும், லோக்கலில் இருக்கிற முக்கியமான தலைவர்களை பார்க்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. விடிய தூக்கம் வேற வரல, தலைவலி வேற வந்துடுச்சு. அந்த ஸ்ட்ரெஸ்ல அடுத்த நாள் காலையில் எலெக்ஷன் நிற்கணுமே. ஓகே, ஒரு வழியா எலெக்ஷனில் நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சு. அப்போ வந்து காங்கிரஸோட அன்னைக்கு ஸ்டேட் பிரசிடென்ட் தங்கபாலு அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு அவர் ஒய்ஃபை கொண்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு. கேண்டிடேட்டா அவர் ஒய்ஃப் வந்துடுறாங்க, ஜெயந்தி தங்கபாலு. ஸோ எனக்கு ஒரு முதல் எலெக்ஷன் இல்லையா, ஒரே எக்ஸைட்டடு. அப்புறம் எங்கள் வீட்டையே ஆஃபீஸாக மாற்றிட்டோம், மாடிய எலெக்ஷன் ஆஃபீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, வீடு வீடாக ஓட்டு கேட்க போனோம். ஓகே, அப்போ 2G எல்லா பக்கம் 2G ஆராசா அந்த மாதிரி விஷயங்கள். நல்ல கேம்பெயின். அதாவது கடைசி நாள் நாமினேஷன் 21 நாள் தான். அந்த 21 நாளில் நல்ல கேம்பெயின் என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ பிஜேபிக்கு எத்தனை ஓட்டு அதிகமாக கொடுக்குறோம், தாமரைக்கு எத்தனை ஓட்டை கொண்டு வர்றோம். ஸோ நான் நிற்கிறது மூலமாக அதிகமான ஓட்டை தாமரை கொண்டு வந்து சேர்க்கணும், இதுதான் என் மனசில் இருந்தது. ஸோ அதில் விதவிதமாக கேம்பெயின், பெண்கள்கிட்ட பார்க்கில், பீச்சில், மீனவர்கள்கிட்ட மீனை எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் விதவிதமாக நல்லா என்ஜாய் பண்ணி கேம்பெயின் பண்ணோம். ஓகே, கேம்பெயின் பண்ணால் ஒரு 5000 சில்லற ஓட்டு, ஐ திங்க் அரௌண்ட் 5.5% ஓட்டு வாங்கினேன். ஓகே, அப்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட் வருது. அப்போ கம்ப்ளீட்டாக டிஎம்கே வந்து போயிட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வருது. That was a good experience. So that was a turning point in my electoral politicsல. அதுக்கப்புறம் then I started thinking, அதுதான் எனக்கு 2016 இருந்தது, 21 இருந்தது. ஓகே, ஒரு மக்கள் வந்து ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்க, ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, அதை தாண்டி ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா நாம் அந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? நான் ஜெயிக்கல, ஃபைன். ஆனால் எனக்கு அன்னைக்கு ஒரு 5000 பேர் ஓட்டு போட்டாங்க, 2016 ஒரு 33,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அப்போ இந்த ஓட்டு நம்மளை நம்பி போட்டாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்ல. அந்த எண்ணம் தான் வந்து என்னை எப்பவுமே ட்ரைவ் பண்ணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் தான் ஜெயிக்கல அப்படின்னு என்னால் வந்து பதில் சொல்ல முடியல. ஓகே, ஐ ஃபீல் தட் ஐ எம் கமிட்டட் டு தோஸ் பீப்புள். ஓகே, அதனால் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கு முன்னாடியே ஒரு டாஸ்மாக் கடை, அதை வந்து நான் ஓட்டு கேட்க போகும்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, இந்த டாஸ்மாக் கடைனால பெரிய கஷ்டமாக இருக்குமான்னு. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரக்கு முன்னாடியே போராடுறோம், அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையை நான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஹைகோர்ட்டில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டேன், அதனோட அந்த லாஜிக்கல் எண்டு வரைக்கும் நான் ஃபைட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். உங்களுக்கு நேரம் பத்தாது, அதனால் உங்களோட கடைசி கேள்வி கேளுங்க, we will find it. யா, இப்போ வந்து the journey itself, I think highs and lows இருந்தாலும் it's just full of energy and life. கேட்குறப்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நின்றாச்சு 2006 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், 2011 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். அதுக்கப்புறம்
நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டிலையும் பெரிய பொசிஷன் வர ஆரம்பிக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, என்னால கோர்ட்டுக்கு போற டைம் ரொம்ப குறையுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 16ல கோயம்புத்தூர் வந்துடுறேன். கோயம்புத்தூர்ல 16 எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றேன். தட் வாஸ் ஆல்சோ ரியலி a great vote. ஏன்னா அது வரைக்கும் தொகுதியில பாத்தீங்கன்னா தனியா நிற்கும் போதெல்லாம் ஒரு 5000 ஓட்டு 6000 ஓட்டு இருக்கும். இல்லைன்னா ஹிந்து முன்னணி கேண்டிடேட் எல்லாம் போடும்போது ஒரு 10,000 ஓட்டு வரும் வித்தவுட் அலையன்ஸ். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் நல்ல கேம்பெயின் பீரியட் இருந்தது, எனக்கு ஒரு 2 மாசம் டைம் இருந்தது. நல்லா கேம்பெயின் பண்ணி 32,000 ஓட்டு கொண்டு வந்தோம். That is around 22% vote. So 22% vote is not a small thing. So அதனால that has given me really a good energy to work for the people. 16ல இருந்து கோர்ட்டுக்கு போறதை நிறுத்திட்டேன். பிகாஸ் ஹை கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹேண்ட் ஓவர் ஆல் மை பிரீஃப்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் எல்லாரும் சார் வந்து நீங்க இனிமேல் சாரோட அட்டாச் பண்ணிக்கோங்க, சார் தான் நீ கேஸ் பார்த்துக்குவாருன்னு அவர் மேல எல்லா பொறுப்பையும் கொடுத்துருங்க. 16ல இருந்து கோயம்புத்தூர். ஓகே மேம், எனக்கு ஒரு டவுட். இந்த பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை வந்துட்டு சார் இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு மற்றவங்கெல்லாம் எப்படி ஒரு ரெஸ்பெக்டடாக கூப்பிடுறாங்களோ அந்த டேர்மில் அட்ரெஸ் பண்ணுறது வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். வை இஸ் இட் ஸோ? ஹவு லைக் நீங்கள் பர்சனலாக அவர்கிட்ட பேசும்போது ஹவு டு யூ அட்ரெஸ் ஹிம்? நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து வாங்க போங்கன்னு பேசுவோம், என்னங்கன்னு கேட்போம், அப்படி தானே பேசுவோம். அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட சொல்லும்போது இப்போ நான் ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? சாரி கிட்ட கேட்டுக்குப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்க எப்படி அவங்கள கூப்பிடுறாங்களோ அப்படிதான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். நீ சீனிவாசனை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்துல எனக்கு இது சொல்லும் போது even though it is out of subject, I came across one book about நம்மளோட எலக்டோரல் எலெக்ஷன் பத்தி. எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தப்போ 40% ஆஃப் த விமன் வந்து அவங்களோட ரோல்ல வந்து அவங்க பேரே இல்லையா. ஏன்னு கேட்டா நீ எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க பேர் எழுதணும்ல. அந்த காலத்துல வந்து பேரை வந்து அவங்க பேரை என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து ராமோட ஒய்ஃபு, மிஸ்ஸஸ் ராம், அப்படியா கிருஷ்ணரோட ஒய்ஃபு, இவர் பாண்டுரங்கனோட ஒய்ஃபு, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. நீங்க போய் எலெக்ஷன் கமிஷன் கேட்டா மட்டும் சொல்லுவாங்களே என்ன. எனக்கே ஞாபகம் இருக்கு, என்னோட பாட்டி எங்க தாத்தா பேரை சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவர் பேரு இப்ப உதாரணத்துக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய பாட்டிங்கெல்லாம் வந்தாங்கன்னா, பாட்டி தாத்தா பேர் என்னன்னு கேட்டா, அதான் அந்த மலை மேல இருக்காருல்ல அந்த சாமி பேரு, மலை மேல மருது மலை மேல சண்முகனா, அப்புறம் இல்லம்மாங்க முருகனா இல்ல, அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு வந்து மருதாசல மூர்த்தியா பாட்டினா ஆமா அதான் அப்படிம்பாங்க. வீட்டுக்கார பேர் சொன்னா ஆயுசு குறைஞ்சிருங்கிறது நம்ம பிலீஃப் இல்லையா. இப்ப இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இதை கேட்டா ஒரு வேலை அதிர்ச்சி ஆயிடுமா. நல்ல ஏன்னா என்ன ஆச்சுன்னா வீட்டுக்காரரோட பேரு சொல்ல மாட்டாங்க, அப்புறம் வீட்டுக்காரரோட பேரை குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, அவர் முன்னால சொல்ல மாட்டாங்க, அப்புறம் வீட்டுக்காரரை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, இப்ப வடா படம் தானே கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எவல்யூஷனா எங்களுக்கு வீட்டுல வந்து ஒரு சிலர்லாம் ஏன்னா கூட படிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஸ்கூல்ல சரி காலேஜ்ல வட படம் தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி கூப்பிடும் போது தான் நிறைய நேரத்துல மாமியார் வந்து பயங்கர ஈகோ ஹர்ட் ஆகி ஏது எனக்கு தெரிய வந்ததுன்னா நிறைய டிவோர்ஸ் கேஸ்ல இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஓகே டிவோர்ஸ் கேஸ்க்கெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னா சில சமயம் பசங்களை விட மாமியாருங்க ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்க. என்னங்க பிரச்சனைன்னு கேட்டா, மரியாதை இல்லாம என் பையனை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிம்பாங்க. சோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். சின்ன விஷயம் நினைப்போம், பட் பெரிய பிளவுகளை உண்மை. பையனை வந்து அவங்க வந்து அதனாலதான் நிறைய நேரம் வெளிநாடெல்லாம் போகும்போது பசங்கள்லாம் சமையல் ரூம்ல வேலை பண்றாங்கன்னு பார்த்தோம்னா நிறைய அம்மாங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக். என் பையனை நான் எப்படி வளர்த்தேன், அவன் வந்து இவளுக்கு காஃபி போட்டு கொடுக்குறான், இவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறான், ஐயோ அமெரிக்கா போனா எல்லாரும் தாங்க சமைக்கணும், அதெல்லாம் அம்மாங்களுக்கு தெரியாதுங்க. அதனால இதெல்லாம் டைவர்ஸ் கேஸ்ல நிறைய நாங்க பார்த்து இதெல்லாம் அனுபவம். மேம், ஹவ் ஆர் யூ as a mother? 2 பசங்களுடைய தாயா என்ன மாதிரியான விஷயங்கள்? ஆர் யூ வெரி ஓப்பன் அண்ட் பிராட் மைண்டட்? இல்லனா ஓப்பன் பிராட் மைண்டட் இதெல்லாமே என்னோட மருமக தான் என்ன சொல்ல முடியும். I don't have that experience. Okay. But I am so excited to receive my daughter. Very thrilled. Okay. Thrilled. என்னோட பசங்களோட வைஃபுங்க எப்படி வந்து இருக்கணும், எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எனக்கு என்ன பொண்ணுங்க இல்லாதால மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கமா. ஏன்னா நிறைய நேரம் வந்து கிளிப் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பசங்க கிட்ட போய் கேட்க முடியாது. இல்ல ஐயோ அவசரத்துக்கு ஒரு பிந்தி வேணும் அப்படின்னு சொன்னா பசங்க கிட்ட கேட்க முடியாது. இல்ல நாம தான் ஒரு நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு போனா நல்லா இருக்குன்னு சொல்றது கூட வீட்டுல ஆள் இல்ல. ஆனா என்னோட சின்ன பையன் மட்டும் சொல்லுவோம், அம்மா அவன் சின்ன வயசுலயே நல்ல ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் இப்ப நிறைய ஜுவல் போடுறதெல்லாம் நிறுத்திட்டேன். அப்பெல்லாம் ஜுவல்லரி நம்ம போட்டுட்டு போகும்போது, அம்மா இது நல்லா இருக்கு, இது என் பொண்டாட்டிக்கு தானம்மா அப்படிமா. ஓ மை காட், எங்களுக்கு சர்ப்ரைஸ். எப்படிடா, நான் எப்படி இருந்தாலும் நீ தானம்மா சொன்ன, இதெல்லாம் உன் பொண்டாட்டிக்குன்னு தானே வாங்குறேன்னு சொல்ற.
இஸ் a clever boy. Oh, yes. சின்ன வயசுல இருந்தே. ஓகே, ஸோ இப்போ அழகான ஒரு ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருக்கிறப்போ இட்ஸ் வெரி நைஸ் டு see. பட் த சேம் டைம் உங்களோட பொலிட்டிக்கல் ஜேர்னியை பார்க்குறப்போ have you like இப்போ யோசிக்கிறப்போ have you spent real quality time with your children? Yes, I believe that, yes. Okay. So whenever family needed me, You were நான் there. I was there. And still இப்போ மாதத்துக்கு ஒரு நாள் 2 நாள், இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி சரி ஓகே ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு இருந்தது. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் போயிருந்தோம். ஒரு 2 days என்டையர் ஃபேமிலியோட ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி கோர்ட் லீவ் வெக்கேஷன் வரும்போதெல்லாம் ஒரு ஃபாரின் ட்ரிப் வச்சுக்குவோம். சூப்பர். ஓகே, ஸோ ஒரு வாரம் 10 நாள் அன்னைக்கு ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப், யாரும் எதுவும் ஸ்விட்ச் ஆஃப்னு கிடையாது, பட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ண. ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜில் இல்லை, கம்ப்ளீட்டாக தூக்கி போட முடியாது. ஓகே, அஃப்கோர்ஸ் இப்போ செக்ரட்டரிஸ் இருக்காங்க, மேனேஜ் பண்ணாங்க. ஆனால் கூட இந்த வாட்ஸ்அப் மூலமாக நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஓகே ஓகே, எனிதிங் எமர்ஜென்சி தட் டூ நேஷனல் பிரசிடென்ட் போது சில நேரத்தில் வேற ஸ்டேட்டுகள் இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வரும். அதனால ஓகே பேலன்ஸ். சில சமயம் பெரிய பையன் மட்டும் கொஞ்சம் கத்துவான், அம்மா நீ 2 நாள் டெல்லி வர, நீ எங்களை டெல்லி கொண்டு வந்து விட்டுட்டு நீ எங்காவது வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுவான். நானும் கொஞ்சம் பயப்படுவேன், இல்லப்பா பையன் வந்திருக்காப்பா வெளியில வர முடியாது அப்படின்னு அவனுக்கு டைம் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ ஐ எம் மேனேஜிங். பட் ஈக்குவலி ஐ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டு மை ஃபேமிலி. என்னோட 2 குழந்தைங்க கூட ஸ்கூலில் படிக்கும்போது கூட நான் இப்போ கேட்பேன், நிறைய நேரம் பெட்டி தூக்கிட்டு கிளம்பிடுவோம், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஃபீவர் இருக்கும். அப்போது வீட்டுக்காரர் சொல்லுவார், இல்லை நீ டேட் கொடுத்துட்டேன்னா அந்த ஊருக்காரன் உனக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவான். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், அப்போல்லாம் பிஜேபியில் ஒரு பொதுக்கூட்டம் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுவாருன்னா அவர் ஒய்ஃபை அவர் நகையை பிளட்ஜ் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஒரு சிலர் மோதிரத்தை விற்று தான்க்கா மேடை போட்டேன் அப்படிம்பாரு. நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு கட்சிக்காரன் கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது எனக்கு குழந்தை உடம்பு சரியில்லைன்னா வராமல் போனேன்னா என்ன ஆவாங்க? அதனால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சதுனால வீட்டுக்காரரும் அதை புரிஞ்சது இருக்கிறதால எங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் கிளாஷ் எங்கேயும் வரல. ஐ மீன் ஒர்க்குக்கு. ஓகே, குழந்தைங்கிட்டும் நான் கேட்பேன் அப்பப்போ, அம்மா வெளியில் போகிறேன், அம்மா பாலிடிக்ஸில் இருக்கணுமா இல்லை வீட்டிலேருந்து உங்களை பார்த்துக்கணுமா? பட் ரியலி ஐ எம் ஃபார்ச்சுனேட், டச்வுட் 2 குழந்தைங்களுமே இல்லைம்மா நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்ததால தான்மா நான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சிருக்கு. இல்லை அம்மா நீ வேணும் நீ போகாதேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்னால் வந்திருக்க முடியாது. ஓகே, ஸோ எனி விச் வேஸ் போத் உங்களுக்கு குழந்தைங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலின்னு எல்லாருமே உங்களோட ஸ்க்ராட்ச்ல இருந்து ஐ திங்க் ஃப்ரம் த பிகினிங் அப்பா அம்மால இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் தென் சில்ட்ரன் எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி சப்போர்ட்டிவ். அதனால இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ உண்மைதாம்மா. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்க முன்னுக்கு வரணும்னாலும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நான் தான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு நீ வந்துக்கோ அப்படின்னு எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் ஈவன் பார்ட்டியில் கூட தான் சொல்லுவேன், ஒருத்தருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று கொடுக்குறோன்னு சொன்னால் அதை அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்ட்டி சப்போர்ட் பண்ணணும். அந்த பொறுப்பு நீ என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நாம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும், கைட் பண்ணணும், மென்டர்ஷிப் பண்ணணும். இட் இஸ் நாட் அபவுட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தாண்டியும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஆல்சோ அபவுட் த மென்டர்ஷிப். ஓகே, அழகான ட்ராவல், ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனோட லைஃப் பற்றி பேசுகிறப்போ நிறைய லேர்னிங் இருந்தது. நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லாங் வே டு கோ மேம். இந்த ஓட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ. மக்களுக்காக உங்களுடைய பணி நீங்கள் செஞ்சு. Thank you, Anjali. So you are so equally contributed. Yeah, thank you. So thank you so much, and also for your entire team. So all the way you people have traveled from Chennai to Coimbatore. And of course, Coimbatore எப்பவுமே ஒரு nice weather இருக்கும். Yeah. Okay, please enjoy it. Yeah, sure. So thank you so much for SS Music also. Thank you so much. My pleasure is ours. Thank you. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velacheri, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.